மகிமை உண்டாவதாக. சில நேரத்தில் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சில நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, சிலர் ஆராதிக்க வந்தாங்கன்னா, அவங்க ஆராதனைக்கு வந்தாங்கன்னா அவங்க முகமே என்ன பண்றது இல்லை, ஏற்றுக்கொள்றதே. இவங்க வந்து ஆராதிக்கிறாங்களா? நீங்க மனுஷனுக்காக ஆராதிக்கிறீங்களா? ஏன் நான் சொல்றேன்னா, இதை நான் கண்கூட ஊழியர் கூட்டத்தில் பார்க்குறேன். ஊழியர்களுக்குள்ள இருக்கிறத நான் பார்க்குறேன். சிலர் மைக்க பிடிச்சி ஆராதிக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க ஆராதனை பண்ணாலே உடனே என்னது, உற்சாகம் வந்துடும், எழுப்புதல் வந்துடும். ஆனால் சிலர் மைக்க பிடிச்சி ஆராதிச்சாங்கன்னா என்னது, இவங்கெல்லாம் வந்து ஆராதிக்கிறாங்களா, அப்படியே ஒரு அசட்டையாக உட்கார்றது. நான் சொல்கிறேன் பாருங்க, யாருக்காக நீ ஆராதிக்கிற? நீ யாருக்காக ஆராதிக்கிற? மனுஷனுக்காக ஆராதிக்கிறியா? ஜான் ஜெபராஜ் வந்து பாட்டு பாடி ஆராதிச்சான்னா ஒரு கூட்டம் அப்படியே ஹாய் மைக்க பிடிச்சாலே போதும், அப்படியே இவங்களுக்குள்ள என்ன வந்துடுது, அப்படியே எழுப்புதல் வந்துடுது. வந்து இப்போ எப்படியோ போயிடுச்சு, அது வேற விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்காக நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனுக்காக ஆராதிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. சிலர் ஃபேமஸான பாருங்க பாடகர்கள் வந்துட்டாலே போதும், எழுப்புதல் வந்துடுது. அவங்க ஒரு அல்லேலூயா சொன்னாலே போதும், ஐயோ என்ன சந்தோஷம், என்ன ஆர்ப்பரிப்பு, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, குதி என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாருக்கப்ப ஆராதிக்கிற? நீ ஜான் ஜெபராஜுக்காக ஆராதிக்கிறியா? நீ ஜெர்சன் எடிபிரோக்காக ஆராதிக்கிறியா? அல்லது நீ யாருக்காக நீ ஆராதிக்கிற? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் ஆராதனை இல்லை. நல்லா கவனிங்க. சில நேரத்தில் அப்படி பார்க்கும்போதே கஷ்டமா இருக்குது. பாருங்க, சிலர் வந்து மைக்க பிடிச்சி ஆராதனை பண்ணாலும் சரி, ஜெபம் நடத்தினாலும் சரி, சிலர் அசட்டையா நினைக்கிறது, அற்பமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது நான் பார்க்குறேன் சிலரை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நீ யாருக்காக இங்கே ஆராதிக்கிறீங்க? உங்களுக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்காக ஆராதிக்கிறீங்களா? ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? இல்லை மனுஷனுக்காக நீங்கள் வர்றீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருப்பார் என்று நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் மனுஷனுக்காக நீங்கள் ஆராதனை அசட்டை பண்ணவே மாட்டோமுங்க. அசட்டை பண்ண மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல? அவன் தேவனை அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன அசட்டை பண்ணுறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர்லாம் ஆராதனை முடிச்சிட்ட பிறகுதான் வருவாங்க, உள்ளே வந்து உட்காருவாங்க. ஏன்னா அவங்க ஆராதிக்கிறாங்களாம். அவங்க ஆராதனைக்கு நாம ஏன் போய் உட்காரணும்? நீ யாரப்பா ஆராதிக்கிற? நீ யாரை ஆராதிக்கிற? நீ ஜீவனுள்ள தேவனாகி